தென்காசி மாவட்டம் பக்கத்துல பள்ளி வளாகத்துல கார் மோதி மாணவி பலியான சம்பவத்துல தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? இந்த போராட்டம் மேலும் வலுக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் அடுத்த அந்த கிராமத்தில் நடைபெற்ற அந்த பள்ளி மாணவி கார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து புளியங்குடி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காரை ஓட்டி வந்த ராம் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. உள்ள அனைத்து ஆசிரியர்கள், தாளாளர் உள்ளிட்டோர் அனைவரிடமே தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தாளாளர் உள்ளிட்டோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அந்த மாணவியின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு தற்போது போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று 12 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வரும் போராட்டம் காரணமாக மதுரை நெடுஞ்சாலை முழுவதுமே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 30 கிலோமீட்டருக்கு அந்த முன்னாடியே போக்குவரத்தை மாற்றிவிட்டு போலீசார் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். பள்ளி வளாகத்தில் கார் மோதி மாணவி பலியான சம்பவம் தொடர்பா உறவினர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.